நன்றி. உலக தமிழர்களுக்கு வணக்கம். ஒரு இன அழிப்பு என்பது வெறும் ஆயுதங்களால் மட்டுமல்ல, உயிரையும் உடைமைகளையும் எப்படி வேண்டுமானாலும் அழிக்கலாம். உலகம் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு ஓடவில்லை, ஆட்சி அதிகாரம் என்ற பெரும் வெறியோடும் இருக்கிறது. இதுக்காக மக்களை பலவீனப்படுத்தும் செயல்களை எல்லா வகையிலும் மேற்கொள்வார்கள். ஆண்கள் டாஸ்மார்க்கிலும் பெண்கள் டீ காப்பியிலும் கிடப்பதை தனித்தனியாக பார்க்க முடியாது. அதில் போதை ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறது. அது மட்டுமே கூடுதலான பாதிப்பு. மற்றபடி எல்லோரும் ஒரு வகை குடிகாரர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள். பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பால் ஒரு வெள்ளை விஷம் என்று அழகாக கூறிவிட்டார்கள். பாக்கெட்டில் அடைக்கப்பட்டு விற்கும் எந்த பொருளையும் தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். குழந்தைகளுக்கு ஒரு சொட்டு கூட கொடுத்து விடாதீர்கள். கர்ப்பிணிகளை இதிலிருந்து முற்றிலும் விலக்கி வையுங்கள். கருவிலிருந்து வெளியே வரும் குழந்தைக்கு புற்றுநோய், சர்க்கரை நோய், இதய துடிப்பு பிரச்சனை இதெல்லாம் தானாக நடக்கவில்லை. இது ஒரு வகையான உணவு பயங்கரவாதம். இந்த பயங்கரவாதத்தை அரசால் ஒழிக்க முடியாது. மக்களாகிய நாம் விழிப்புடன் வாழ்தல் மட்டுமே ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.